Assalamualaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். FIFA வேர்ல்ட் கப் யார் கைக்கு போக போகுது அப்படின்னு நேற்று எல்லாரும் டென்ஷனில் இருந்திருப்பீங்க. ஸ்பெயின் வந்து தட்டி தூக்கி இருக்கு. இதில் மிக முக்கியமாக மெஸ்ஸியினுடைய ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஏமாற்றமாகவும் இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்குமே இந்த உதைப்பந்தாட்ட போட்டிக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு நேற்றே வந்து வாய் விளக்க வச்சுது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் உதைப்பந்தாட்ட போட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் அதை பற்றி பார்க்கல. இதை விட கிரிக்கெட் நம்ம கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்றதுனால பார்க்கல. ஆனால் நம்ம நாட்டில் கோல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து கூடி இருந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பெரிய ஒரு அகண்ட திரையில வந்து லைவா வந்து மெச்சை வந்து பார்த்துட்டு இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இதுல லைவா நேரடியாகவே போயிட்டு மைதானத்துக்கு போய் பார்த்த நிறைய செலிபிரிட்டிஸும் இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் அந்த டிஷர்ட்டை வந்து போட்டுட்டு ஏர்போர்ட் போனது வந்ததெல்லாம் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. இதுல வந்து மெஸ்ஸிக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ மெஸ்ஸியினுடைய தோல்வியினால வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்திருந்தது. 207வது சர்வதேச போட்டியாக இருந்தது நேற்று மெஸ்ஸிக்கு வந்து. ஆனால் வந்து அவருக்கு இப்போ 39 வயசு. அவர் வந்து சர்வதேச போட்டிகள் வந்து ஓய்வு பெறுவாரா இல்லையா அப்படிங்கிறது அவர் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனாலும் வந்து அவர் தோத்தது ரொம்ப கவலையாக இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதே நேரத்தில் வந்து பலஸ்தீனுக்கு வந்து ஸ்பெயின் ஆதரவு கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெயின் அணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால ஸ்பெயின் கப்பை தூக்கினதுனால நிறைய பேர் இன்னைக்கு தங்களுடைய ஃபேஸ்புக்கு வால் எல்லாம் வந்து லமின் யமால் அப்படிங்கிற ஒரு வீரர் பத்தின நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க. வயசு 19 தான், ஜெர்சி நம்பர் 19 தான், நேற்று போட்டி நடந்தது 19 தான், அந்த பையன் நல்லா விளையாடினாம்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த பையனுக்கும் நிறைய ஆதரவுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. போட்டி முடிய விட்டு அவங்க சின்ன பையன் தம்பி பையன் வந்து ஓடி வந்து போல் எல்லாம் வந்து உதஞ்சது விளையாடினதெல்லாம் வந்து இன்னைக்கு அதிகமான புகைப்படங்கள் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. நேரடியாகவே இந்த போட்டியை, இந்த உலகக்கிண்ண போட்டியை 80,000 பேர் வந்து பார்த்தாங்களாமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதோட டொனால்ட் ட்ரம்ப் கூட கடைசியாக அந்த கப்பை கொடுக்கறதுக்காக போனாராமா. கப்பை கொடுத்துட்டு போகவே இல்லையா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவர் கொண்டு போய் நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்ச மாதிரி சில விஷயங்கள் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து இருக்க விளையாட்டு செய்திகளுக்கு அப்பால் நம்ம நாட்டு செய்திகளுக்கு வரும்பொழுது உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன தீபால் விக்ரமரத்ன அவர்களுக்கு இன்னைக்கு போலீஸ் மரியாதை வழங்கப்பட்டு இறுதி கிரிகைகள் நடந்து அவரினுடைய என்ன சொல்றது இறுதி கிரிகைகள்லாம் முடிஞ்சு அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. நம்ம அன்னைக்கு வந்து பேசும்போது சொன்னோம் என்னெல்லாம் போலீஸ் மரியாதை கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டாரு அப்படின்னா இது வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வெளியாக இருந்தது. ஆனாலும் இன்னைக்கு பொரளையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மலர் சாலையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதிமார்கள், இதுல மிக முக்கியமாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், முன்னாள் வேறு ஜனாதிபதிமார்கள், அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து போய் வந்து லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுல எல்லாருக்கும் மிகப்பெரிய டவுட்டான விஷயம், நீங்களே வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டீங்களே அந்த மனுஷனை அப்படிங்கிறது தான். இப்போ அவங்க அந்த மரணம் தொடர்பாக 10 பேருக்கு மேல விசாரணைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன டவுட் அப்படின்னா, அந்த மனுஷன் உயிரிழக்கும் பொழுது வீட்டுல 2 மெய்ப்பாதுகாவலர்களும் அவருடைய மனைவியும் இளைய மகனும் தான் இருந்திருக்காங்க. அப்போ இது பொய்யாக இருக்க சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கோணத்திலேயும் போகுது. நிறைய சிங்கள மீடியாக்களை பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்த பற்றி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளாம் பொய் சொல்ல மாட்டோம், இருக்கிறத சொல்லிட்டு போவோம். அதனால இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் கிட்ட சில விஷயங்கள் கேட்கப்படவும் அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, சிடி விக்ரமரத்னோட மரணம் கொலையா தற்கொலையா அப்படின்னு உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அரசு ரசாயன பகுப்பாய்வின் பின்னரே நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்பொழுது தீவிரமான விசாரணைகள் நடைபெற்று வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் மரணம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனாலும் அவரது மெய்ப்பாதுகாவலர், மனைவி, மகன் உள்ளிட்ட நெருக்கமானவர்களுக்கு வாக்கு மூலமும் பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு. அத்தோடு அந்த கன்ஷூட் மூலமா அவர் உயிரிழந்துள்ளார் அப்படிங்கிற திறந்த நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அவர் மரணம் அடைந்த இடத்துல மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் எல்லாமே பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னும், அவ்வாறான நிலையில் அவரது மரணம் கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிவந்த பின்னரே இறுதியான தீர்மானத்தை நாங்க சொல்வோம். இதை வச்சுட்டு எதிர்கட்சி ஆட்கள் அரசியல் பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த விஜயபால் அவர்கள் வந்து சொன்ன விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப இந்த கேஸை வந்து விசாரிக்கிறது 2 டீம் வந்து போயிட்டு இருக்கு.
இதுக்குள்ள அவங்க பேத்தி போனாங்க, இழுத்தாங்க, ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் தண்ணி கேட்டார். தண்ணி கேட்டதுக்கு அப்புறம் கன்னில் வந்து மெகசின் இருக்கான்னு கேட்டார். புதிய துப்பாக்கியா பழைய துப்பாக்கியான்னு தன்னோட பாடி கார்ட் கிட்ட கேட்டார். அப்புறம் அவரே சுட்டுக்கிட்டாரு. ஒரு ஆள் வந்து தன்னோட வலது பக்க மார்பில் எப்படி தன்னை தானே ஷூட் பண்ணிக்க முடியும்? அது வந்து வளம் இல்லைல்ல, இப்படி வேணா ஷூட் பண்ணலாம், இப்படி எடுத்து இங்கே ஷூட் பண்ணும்போது அது நடக்கிற காரியமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விமர்சனங்கள், நிறைய அதாவது கற்பனைகள் வந்து ப்ரெடிக்ஷன் இதில் இருக்குது. அதனால் நம்ம வந்து கற்பனைகளை வந்து சொல்ல வேணாம், போகிற போக்கில் அப்படியே போகலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதைத்தான் இன்னைக்கு வந்து பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, சாகர காரியவசம் சட்டத்தரணி இவர் வந்து சொல்லியிருக்காரு, இப்போ அரசாங்கம் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு வேறையா பிளே பண்றேன். அரசாங்கம் வந்து தனக்கு எதிராக யாராச்சும் கிளர்ந்து எழுந்து ஏதாச்சும் ஒன்று சொல்ல வந்தாங்கன்னா அவங்கள வந்து சம்பவம் பண்ணிடுறாங்க. அது இது ஒரு மர்மமான முறையாகவே இருக்கு. அதாவது மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் வந்து 323 கண்டெய்னர்ஸை விசாரணை இல்லாமல் வெளியே விட்டாங்க. இது தொடர்பாக போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஒருத்தரும் மர்மமான முறையில் உயிரிழந்து போனார். அதுக்கப்புறம் ரங்கராஜபக்ஷ அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண ஒருத்தர், அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கபில சந்திரசேன, அப்புறம் இப்போ சிடி விக்ரமரத்ன, இன்னும் எப்படின்னு சொல்லி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சாகர காரியவசம் வந்து பேசியிருந்தாரு. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்களேன், முக்கியமாக பேசியிருந்தாரு. ආණ්ඩුවට අහිතකර හෝ ආණ්ඩුවට එරෙහි විය හැකි සියලු පුද්ගලයින්ට අභිරහස් ආකාරයේ මරණ හිමිවීමේ තත්ත්වයක් ඇති වෙමින් තියෙනවා. මේක අපි මුලින්ම දැක්කේ කන්ටේනර් 323 හොරකම ගැන ගිහිල්ලා පොලිසියට පැමිණිල්ල දාපු ඒ පුද්ගලයා මේ ඔහුව අභිරහස් ලෙස ඝාතනය කරා. ඊට පස්සේ දෙවෙනි මිනිමැරුම අපි දැක්කා මේ රටේ අල්ලසෝ දූෂණ විමර්ශන කොමිෂන් සභාවේ අධ්‍යක්ෂක ජනරාල්වරයා ජවිපෙ හිටපු කාඩර්වරයෙක් බව කියපු ඒ නන්දන ගුණතිලක මහතා අභිරහස් ලෙස මිය ගියා. ඊළඟට අපි දැක්කා අර අල්ලසෝ දූෂණ විමර්ශන කොමිෂන් සභාවේ අධ්‍යක්ෂ ජනරාල් රංග දිසානායක මහතා තමුන්ට තර්ජනය කර කියලා අධිකරණයට දියුරුම් ප්‍රකාශයක් ලබා දීපු කපිල චන්ද්‍රසේන කියන පුද්ගලයා අභිරහස් ලෙස ගෙල වැළලාගෙන මිය යනවා. ඊළඟට අපි දැක්කා අර මහ බැංකුවේ නෙමෙයි සමාවෙන්න මේ මහා භාණ්ඩාගාරයේ මුදල් ඩොලර් මිලියන 2.5ක් හොරකම් කරපු ඒ පුද්ගලයා සම්බන්ධයෙන් සාක්ෂි දෙන්න හිටපු ඒ සම්බන්ධයෙන් දැනුවත්භාවයේ තිබු නිලධාරියා සියතින් බලනහර කපාගෙන මිය යනවා දැක්කා. මේ වෙනකොට අපි දකිනවා හිටපු පොලිස්පතිවරයා ඊටාම අභිරහස් ලෙස මිය ගිහින් තියෙනවා. ඔහුගේ මිය යාම ඔහුගේ මිය ගිය බව දැනගන්න කලින් පොලිසියේ අර බට්ලර්ද කවුද කියලා මහත්තයෙක් ඇවිල්ලා කියනවා මේක මිනිමැරුමක් කියලා. මේ සියදිවි නසා ගැනීමක් කියලා. ඉතින් මේක புதும தத்துவக்கிட்ட மே ரட்ட பத்கல்ல தியනවා. அப்புறம் நாமல் ராஜபக்ஷ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராவது உயிரை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் ராஜபக்ஷர்கள் தான் காரணம். எதுக்கு எடுத்தாலும் நீங்க ராஜபக்ஷர்களே குறை சொல்லிட்டு இருக்கீங்களேப்பா அப்படிங்கிறது தான். கொஞ்சம் இதையும் கொஞ்சம் பாருங்களேன். මේ දිනවල සීදි විහානකර ගැනීම වාර්තා වෙනවා. හැබැයි ආණ්ඩුව මේ හැම එකම අඟ බේරගන්නකෝ රාජපක්ෂලට. මොකක් හරි දෙයක් වුණොත් ඒක රාජපක්ෂලා. ඒ යුද්ධය අවසන් කරපු එක නෑ ඒක මහින්ද රාජපක්ෂ නෙවෙයි. මේ ආණ්ඩුවේ කියන්නේ තව ගොඩක් අය ඉන්නවා. හයිවේ හැදුවේ පිස්සුද? මොන මහින්ද රාජපක්ෂ හදපු හයිවේ එකක් නෑ බල්ල බලන්න පාර මාරු වෙන්න බෑ. පොල්සිරිය එක නෑ ඒක රාජපක්ෂලා නෙවෙයි. ඒ සීගිරියක් අරලා ගෙනාවනේ. යාළුවෝ කොයිද වහද ගමේ පාරවල් අයියෝ නෑ ඒවත් රාජපක්ෂ ආණ්ඩුවේ නෙවෙයි. එහේ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්ති ආණ්ඩුවේ ක්‍රියාකාරාපය. හැබැයි කවුරු කෙනෙක් සේදි විහාර කරගත්තොත් රාජපක්ෂලා වෙන්න ඕනේ පිටිපස්සේ. නේ මහ බැංකුවටයි මුදල් අමාත්‍යාංශය දෙන ගිලුමෙන් හැකර් කෙනෙක් පැනලා කියලා සල්ලි හොරකම් කරන් ගියාම මේකට ராஜபக்சலගේ නාමල්ගේ සම්බන්ධයක් තියෙනවද කියලා හොයන්න. என்னன்னா பேங்க்ல காசு காணாம போனாலும் ராஜபக்ஷ யாராச்சும் தான் எடுத்திருப்பாங்க போலன்னு சொல்ற மாதிரி யாரோ அந்த மனுஷனை பிடிச்சி ரொம்ப காண்டாக்கி விட்டுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போயிருந்தாரு. அவர்கிட்ட கவிதை ஏதோ பாட சொல்லியிருக்காங்க போல. அவர் சொன்னாரு, எனக்கு கவிதையெல்லாம் வராது, என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு முடிஞ்சதை தான் பண்ணுவேன். ஆனால் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா வர்றதுக்கு முன்னாடியும் பொய் சொல்லிச்சு, வந்ததுக்கு அப்புறமும் பொய் சொல்லிச்சு, அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னும் சில பொய் சொல்லிச்சு. பொய்யிலே வாழ்ந்த ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டை வந்து இன்னைக்கு பயங்கரமா விமர்சிச்சிருந்தாரு நாமல் ராஜபக்ஷ. இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். මම බැරි වැඩ කරන්න යන්නේ නැහැ. හැබැයි
අද බැරි වැඩ කරන්න අපේ හාමුදුරනේ ආණ්ඩුවක් ආවා. අසීමිත බොරු කිව්වා. අපේ හාමුදුරනේ මේ රටේ ජනතාවට වැඩිම ඉතිහාසයේ බොරු කියපු ආණ්ඩුව තමයි මේ ආණ්ඩුව. ආණ්ඩු බලේ ඉන්නත් බොරු කියනවා. තමන් කියපු බොරුව වහගන්න තව බොරුවක් කියනවා. එක බොරුවක් කියලා ඒ බොරුව වහගන්න තව බොරු 100ක් කියනවා. ආණ්ඩුව තමන් වෙච්ච පොරොන්දු ඉටු කරගන්න බැරි වෙනකොට මර්ධනය කරන්න පටන් ගන්නවා. අපි පරීක්ෂණ වලට බය නැහැ. මොකද අපි දන්නවා අපි නිර්දෝෂී. අපි නිර්දෝෂී. අපි ඕනෑම පරීක්ෂණයකට මුහුණ දෙනවා. හැබැයි ආණ්ඩුව බොරු සාක්ෂි හදන්න බෑ. சாக்கி கருவோட பலப்பயம் கல ஒரு கட உத்தரலியா கண்ணபே இப்படி எதிர்க்கட்சி அரசியலும் வந்து ரொம்ப காண்டாகிற அளவுக்கு போயிருக்கு. என்னன்னா இப்போ நாட்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் பொழுது இவங்க தான் காரணம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா ராஜபக்ஷ குடும்பத்தினர் மேலேயே வந்து தூக்கி போடுவதனால எதிர்கட்சிகள் தான் எல்லாத்தையும் சொல்லலை, மொட்டு கட்சிக்கு வந்து பயங்கர காண்டா இருக்கும் அப்படிங்கிறத மிக முக்கியமான விடயமாக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஜனாதிபதி செயலகத்தில் வந்து சிறைச்சாலை கட்டமைப்புல தற்போது எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் அவற்றை தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி ஏகேடி தலைமையில வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த இது தொடர்பான அமைச்சர்கள் செயலாளர்கள்னு நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் அயேஷா ஜினசேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்த குமாரை வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை அன்னைக்கும் சில ஜெயில சிறைச்சாலை அதிகாரிகளை கூப்பிட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து கலந்துரையாடினாரு. இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் அது தொடர்பான ஆட்களையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. சரி பார்க்கலாம், நாடு அமைதியா போனா தானே ஓரளவு நல்ல விஷயங்கள் சரி நடக்கும். இல்லைன்னா வந்து அது எதிர்கட்சிக்கு ஒரு வெறும் வாயில வெல்றவர்களுக்கு அவல் போட்ட மாதிரி போயிடும். இப்படி இருக்கும் பொழுது இப்ப துப்பாக்கி சூட்டு சம்பவம் இது இப்ப லாஸ்டா நடந்த ஒரு மர்மமான விஷயம். ஆனாலும் நம்ம நாட்டுல வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடக்கான்னு ஒன்றும் இல்லை. நேத்து கூட 2 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த நடப்பு ஆண்டுல வந்து இந்த 2026ல வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே 18 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல 13 பேர் பலியாகி இருக்காங்க, 10 பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதான் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல பிளியந்தலை மற்றும் தெய்வலப்பாதியில வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து நடந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்துச்சு. இப்படி அரசியல் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம நாட்டில் இப்ப முட்டை விலை அதிகரிச்சதும் ஒரு அதிகமான பேசு பொருளாக வந்து போயிட்டு இருக்கு. அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னையில இருந்து வெள்ளை முட்டையை 41 ரூபாய்க்கும் சிவப்பு முட்டையை 42 ரூபாய்க்கும் விற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக சங்கத்தோட தலைவர் வந்து இன்னைக்கு குருநாகல குளியாப்பட்டியில நடைபெற்ற ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. சரத் ரத்நாயக்க இதனை வந்து சொல்லியிருக்காரு. அதனால ஏற்கனவே முட்டை வந்து 41 ரூபா 42 ரூபா வரைக்கும் போனா அது ரொம்ப அதிகமான விலை. சாதாரண ஒரு சின்ன முட்டையை நம்ம அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்க முடியாது. அன்னைக்கு கருவாப்பட்டை வந்து 5000 ரூபா வரைக்கும் போச்சு. கருவாப்பட்டைனா பெரும்பாலும் நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் பொருட்களுடைய விலை பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. சும்மா நம்ம சொல்லணும்னா காய்கறி கடைக்கு போனாலும் வந்து ஒரு 1000 ரூபீஸ் இல்லாமல் நமக்கு வந்து காய்கறி வாங்க முடியாது. அந்த அளவுக்கு விலை வந்து எகிரி போய் தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து டெங்கு பற்றின அதிகமான விஷயங்களும் பரவிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் வெப்பமும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 மாவட்டங்களுக்கு கடும் வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதாவது வெப்ப அலை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க வளிமண்டலவியல் திணைக்களம். கிழக்கு மாகாணத்திலையும் மேலும் 5 மாவட்டங்களையும் கடும் வெப்ப அலை நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தா கிளிநொச்சி, வவுனியா, மொனராகல, முல்லைத்தீவு, புலனறுவை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, டெங்குவினால் ஏற்படும் உயிரிழப்புகள்ல 70% பெண்கள். அதனால நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினுடைய பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஜூலை 19ஆம் தேதி வரைக்குமே இந்த மாசத்துக்குள்ள 20,666 டெங்கு நோயாளர்கள் பதிவாயிருக்காங்க. நேற்று மாத்திரம் 723 பேர். நம்ம நாட்டில் இதுவரைக்குமே 76,044 பேர் டெங்குவால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 53 பேர் இறந்திருக்காங்கன்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு இவ்வளோதான் செய்திகளை வந்து கொண்டு வந்திருக்கேன். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.